ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது சப்பாத்திக்கெல்லாம் ஒரு அருமையான சைட் டிஷ்ஷா இருக்கும். இன்னைக்கு இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலா ரெடி பண்ணி தான் யூஸ் பண்ண போறோம். ரொம்பவும் டேஸ்ட்டா இருக்கும். நீங்க தயிர் சாதத்தோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா, இன்னொரு சூப்பராவே இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி செய்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அத நீங்க ட்ரையா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில இருக்க அந்த ரா ஃப்ளேவர் போகணும். அதனால தான் நான் ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாரி உதிரி உதிரியா வரும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இத ஒரு ஓரமா ஆற வச்சுர்றேன். இப்போ இந்த ஆறுன மாவ நம்ம தனியா ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ இதில நான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா போட்டுக்கிறேன். கொஞ்சமா எள்ளு சேர்த்துக்கிறேன். நல்லா பொடி பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல உப்பு கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கோங்க. நம்ம டிஷ்ஷு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க தான் போறோம். இப்போ இதில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாவே ஊத்துங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா பிசுபிசுன்னு நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்போ இத ஒரு ஓரமா வச்சிரலாம். நான் இன்னைக்கு ஒரு 10 பச்சை மிளகாய் நல்லா பிஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன். அதில உள்ள சீட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்துட்டு, இந்த மாரி கட் பண்ணி நான் எடுத்துட்டு வச்சிருக்கேன். நல்லா பிஞ்சு மிளகாவா பார்த்து எடுத்துக்கோங்க. அதில இப்போ இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணியிருக்க மசாலாவ நான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாரி கையினால எடுத்து அந்த நம்ம கட் பண்ணியிருக்க மிளகாக்குள்ள வச்சுக்கலாம். இது மாரி இப்போ எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணது போக எனக்கு கொஞ்சமா மாவு மீந்திருக்கு. அத நம்ம லாஸ்ட்டா தண்ணி விட்டு கரைச்சு, இப்போ நம்ம செய்ய போற டிஷ்ஷோட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அதில தாளிக்கிறதுக்காக கொஞ்சமா சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவ சேர்த்துக்கலாம். பச் இப்போ பச்சை மிளகாவ லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா ஓரளவுக்கு வதங்குனதுக்கப்புறம் நான் அன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்த இந்த மாரி நீட்ட வாக்குல கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு நீங்க வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையா இருக்கும். அதனால வெங்காயத்த ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது சப்பாத்திக்கு ஒரு அருமையான சைட் டிஷ்ஷா இருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாருக்கும். இப்போ கொஞ்சமா தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோம். அதனால இப்போ தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதையும் போட்டு ஒரு முறை வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில நான் ஒரு 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகணும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுல கொஞ்சமா எடுத்து வச்சிருந்தோம். அந்த மாவ இப்போ நான் தண்ணி விட்டு கரைச்சு அதையும் இதில சேர்த்துக்க போறேன். நம்ம இப்போ கடல மாவு கரைச்சி விட்டு சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா சைடும் போற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இந்த மாரி நம்ம கடல மாவ கரைச்சி சேர்த்து செய்யும்போது என்ன ஆகும்னா, அந்த ஒரு பைண்டிங் குடுக்கும் அந்த டிஷ்ஷுக்கு. நல்லாவே இருக்கும் சேர்த்து சாப்பிடும்போது. இப்போ நான் இதில ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பா தயிர் சேர்த்துக்கோங்க. அப்பதான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். நல்லா காரசாரமா, புளிப்பா நல்லாருக்கும். இத நீங்க சப்பாத்திக்கு, தயிர் சாதத்துக்கு, ஈவன் வெரைட்டி ரைஸ் இல்ல தோசை, இட்லி இதுக்கெல்லாம் கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாருக்கும். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. அந்த பச்சை மிளகா லைட்டா நல்லா வெந்து வரணுங்கிறதுக்காக நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்ல. ஒரு 4 டூ 5 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போ எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சூப்பராவே நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லாருக்கு. நல்லா காரசாரமா, புளிப்பா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.